ஹலகேசியத்தில் கிவிங் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இது வந்து ரொம்ப ஜென்ரலான டாபிக் தான். ஆக்சுவலாக அதெல்லாம் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே பேசியிருக்க வேண்டியது, பட் இட்ஸ் நெவர் டூ லேட். அனிமே அண்ட் மாங்கா இதை பற்றி தான் நம்ம இதிலேருந்து பேச போகிறோம். ஆக்சுவலாக அனிமே பற்றி நான் தனியாக பேசிட்டேன், அண்ட் மாங்காவை பற்றி தனியாக பேசுகிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அனிமே அண்ட் மாங்கா இது ரெண்டு பற்றி நம்ம பேசலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி நேற்று ஒரு ஐடியா வந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அனிமே அண்ட் மாங்கா இது ரெண்டையுமே ஒன்று போச்சுன்னா நம்ம ஒரு அனிமே கம்யூனிட்டிலேருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா மாங்கா இல்லைனா அனிமே கிடையாது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஒரிஜினல் அனிமேஸை பற்றி பேசலை, மாங்கா தான் எப்போவுமே அனிமேக்கு ஒரு அடாப்டேஷன் வந்திருக்கும். அண்ட் அதுதான் ஒரு கோர் கான்செப்ட் when it comes to அனிமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூபீஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள அந்த அனிமே கம்யூனிட்டியில் அந்த அனிமே ஃப்ரான்ச்சைஸில் ஊறி போன ஒரு கண்ணி வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பான். அந்த மாதிரி நான் ஆல்ரெடி மாங்கா ரீட் பண்ணிட்டேனே, இந்த ஆர்க்கில் இவன் செத்துருவானே, இந்த வார ஆர்க்கில் செமையான மாசான சீன்லாம் நடக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கியூரியாசிட்டி தூண்டிகிட்டே இருப்பான். ஸோ அப்போ தான் நமக்கும் ஒரு இந்த மாங்காவை ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு கியூரியாசிட்டி வரும், நம்மளும் ரீட் பண்ணுவோம். பார்த்தா அனிமேல பார்த்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவில் கொஞ்சம் கூட இருக்காது. அதாவது நான் ஸ்டார்டர்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக மாங்கா வந்து ஆப்ட் ஆயிரும். பட் ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா ரீட் பண்ணுறது எனக்குமே ஓரளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் எனக்கு காமிக்ஸ் மேலே அவ்வளோவா ஒரு பிரியம் இருந்தது, ஏன்னா அது கலர், இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியே நிறைய பஞ்சாயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அனிமே கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவா மாங்காவா, அனிமே இஸ் பெட்டர் தென் மாங்கா, மாங்கா இஸ் பெட்டர் தென் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தே போயிட்டுருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அனிமே வர்சஸ் மாங்கான்னு போகாமல் ஒரு பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸ்குள்ளேயே இந்த சண்டை நடக்கும். ஒன் பீஸில் மாங்கா தான் பெஸ்ட்டு, இல்லைப்பா நீங்கள் அனிமே பக்கமே போகலாம், அனிமே பக்கம் போனால் தான் அந்த ஃபீல், அந்த எமோஷனல் கனெக்டில் வர முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இந்த பஞ்சாயத்தை நம்ம தீர்த்து வைக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் இது ரெண்டு பக்கத்துலேயும் எது பெஸ்ட்டு, அதாவது மாங்காவில் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அனிமே பக்கம் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஒட்டாக்கு ஆனிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா போத் மாங்கா அண்ட் அனிமே கேட்சப் பண்ணுற மாதிரியான ஒரு கீக்காக தான், ஒரு ஒட்டாக்குவாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எது ரொம்பவே ப்ரிஃபரபுளாக இருக்கும், அனிமையா மாங்காவா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா நானுமே கமெண்ட்ஸில் தெரிஞ்சுப்பேன். நிறைய பேர் அனிமையோட மாங்கா தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, பரவாயில்ல மாங்காவோட அனிமே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நானுமே தெரிஞ்சுப்பேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நானும் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி ஏ ஃபார் அனிமேல இருந்தாலும் இருப்போம். அனிமே அப்படின்றத நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பரிச்சயமான விஷயம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி அனிமேவா மாங்கான்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் கண்ணை மூடிட்டு எல்லாருமே அனிமேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அனிமே இஸ் அனிமேஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காமிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1D, அனிமே அப்படின்றது 2D. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் அப்படின்றனால அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் அப்படி இருக்கிறப்போ கார்ட்டூனும் அனிமேஷன் தானே, அப்புறம் ஏன் உனக்கு கார்ட்டனோட அனிமே பிடிக்குது அப்படின்னா அதுதான் அனிமையோட தனித்துவம். அனிமேல வந்துட்டு ஓவரால் ஆர்ட் அப்படின்றதுக்கும் மேலே ஸ்டோரி டெல்லிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிமே பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவோட அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு சைட் நோட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி காமிக்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், ஆனால் அந்த மாங்கா அப்படின்றது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மாங்காவை ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்ஸ் ஒரு மாங்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ரிவ்யூவோ எங்கேயாவது ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த மாங்காவை ரீட் பண்ணுறாங்க இல்லையோ அந்த அனிமே அடாப்டேஷன் காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மோஸ்ட் ஆஃப் தி மாங்காஸ்க்கு நடந்துடும். பட் ஆனால் இன்னும் ஒரு சில முக்கியமான மாங்காஸ்க்குலாம் வரவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயாசிமி புன் புன் அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மை பர்சனல் ஃபேவரட் வாகாபாண்ட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அனிமே அடாப்டேஷன் வரவே இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரியான மாங்காக்கெல்லாம் அனிமே அடாப்டேஷன் வந்துச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி வாகாபாண்டுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹோல் நியூ டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். அண்ட் இந்த மாங்காஸ் எல்லாமே அனிமேட் ஆகும்போது இந்த அனிமேல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 1D கேரக்டர்ஸை 2Dயாக பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸோட வாய்ஸ் எப்படி இருக்கும், நம்ம ஒவ்வொரு சில கேரக்டர்ஸ்க்குலாம் நம்ம வாய்ஸிங்காதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் ஹிந்தியில் வர கேரக்டர்ஸை சொல்லலை, அனிமேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ட்ராக் பற்றி நம்ம சொல்ல வேணும். நிறைய பேர் ஒரு அனிமேவை ஓப்பனிங் தீம் காண்டியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. அண்ட் அந்த வரிசையில் நானும் ஒருத்தன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓப்பனிங் தீம் ஓஎஸ்டின்னு சொல்லிட்டு அந்த சாதாரணமான சீனை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாசா காமிக்கிறதுக்கு உதவுறது தான் அந்த சவுண்ட் ட்ராக். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு மாசான மாங்கா ரீட் பண்ணியிருப்போம், அந்த மாசான மாங்கா ரீட் பண்ணி இந்த மாங்காக்கு இப்படி ஒரு பிஜிஎம் போட்டு இந்த இடத்துல எப்படி கூஸ் பம்ப்ஸாக அனிமே வைஸாக பார்த்தோம் அப்படின்னு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அனிமே வைஸாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த யூனிவர்ஸோட அட்மாஸ்பியர், ஒரு மாங்கால பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்த்த கேரக்டர்ஸை, ஃபிகர்ஸ் அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பிளேசஸை இன்னுமே கலரைஸ் பண்ணி இன்னுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்கும்போது அது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இன்னுமே வந்து ரொம்ப க்ளோரிஃபைங்காக இருக்கும். மோரோவர் அந்த மாங்கா ஒன்ஸ் அனிமேட் ஆகும்போது அந்த பிளேசஸ் அந்த எஸ்தெட்டிக்ஸ்க்காண்டியே அந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேர் போகும். அண்ட் அதை பற்றினா ஸ்பெஷலாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஷோனனில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிளேசஸ் இருக்கும். நருட்டோவில் வந்து வேலி ஆஃப் தி எண்ட், அதுக்கப்புறம் அந்த கோனோஹா லீஃப் வில்லேஜ், அதுக்கப்புறம் ட்ராயன் பால காமே ஹவுஸ், ஒன் பீஸில் காமிக்கிற வேரியேஷன் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் யுவர் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்களே, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷன்ஸ்லாம் மாங்கால பார்க்குறத விட அனிமேல பார்க்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த கேரக்டர்ஸ், வாய்ஸிங்கு, சவுண்ட்
சவுண்ட் ட்ராக்கு, இந்த அனிமேவோட அட்மாஸ்பியர்ன்னு சேர்த்து வச்சு ஒரு அனிமேவா வந்து நமக்கு வரப்போ, அந்த அனிமேக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனெக்ட் வரும் பார்த்தீங்களா, எமோஷனல் கனெக்ட். ஸோ இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த அனிமே ஞாபகம் வருதோ, அந்த அனிமேக்கும் உங்களுக்கும் உள்ள கனெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அனிமேக்குமே வராது. அண்ட் இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, அந்த அனிமேக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் அப்படின்றது எவர் லாஸ்டிங் திங்கா இருக்கும். இப்போ நான் அத பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன் பீஸ் ஞாபகம் வந்துச்சு, இல்லைனா டிராகன் பால் ஞாபகம் வந்துச்சு, இல்லைனா ஈவன் போக்கிமான் கூட வரலாம். அப்படி சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் எனக்கும் உள்ள கனெக்ட் அப்படின்றது ஒரு அன்ஸ்டாப்பபிளான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்ஸ் நீங்க அனிமேவர்ஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா, ஏதாவது ஒரு அனிமே வந்து கச்சின்னு உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடும். ஸோ அந்த மாதிரி எந்த அனிமேக்கும் உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு மாங்கா அப்படின்றத ஒரு அனிமேவா அடாப்டேஷன் கொண்டு வரும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாங்காவை விட அனிமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் ஆக்சுவலா டீமன் ஸ்லேயர் சீசன் 1 முடிச்ச உடனே வந்துட்டு மாங்கா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய பேர் மாங்காவை ரீட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் மாங்கா அப்படின்றது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோரி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் அனிமேல பார்த்த ஃபீல் அப்படின்றது எனக்கு மாங்கால துளி அளவு கூட வரல. அதற்கான காரணம் அப்படின்றது அந்த அனிமேட் பண்ண ஸ்டூடியோ தீட்டி விட்டுருப்பானுங்க அந்த அனிமேவை. அஃபோர்டபுள் தானே பண்ணாங்க. ஸோ அதனால டீமன் ஸ்லேயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரைஸ் பண்ணப்படுது அப்படின்றது அந்த அனிமேஷனுக்காண்டி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ மாங்காலாம் பார்க்குறேன், ஒவ்வொரு ஆர்ட் ஸ்டைல் அப்படின்றது ஒவ்வொரு ஆத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும்ல. அந்த மாங்கா கஸ்க்கு அகிரா டோரியாமாவோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், இச்சிரோ ஓடாவோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், இசியாமோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படி இருக்கிறப்போ இங்கே நான் டீமன் ஸ்லேயர் வந்து லைக் பார்க்கும்போது இந்த மாங்காவோட ஆர்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல பார்க்குறப்போ அனிமேல சூப்பராக இருந்துச்சு. மாங்கால பார்க்குறப்போ அது அவரோட ஸ்டைல் அதுதான். அதை வந்து நம்ம கேவலமாக இருக்குது மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது என்னமோ அந்த அனிமேல கொடுத்த கனெக்ட் அப்படின்றது நம்ம மாங்கால எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு கனெக்ட் அப்படின்றது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி மாங்காஸோட சம்டைம்ஸ் அனிமே பெட்டராக வரும்போது நான் இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ட் அது அட்டாக் ஆன் டைட்டன். அட்டாக் ஆன் டைட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ட் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப சுமாராக இருக்கும். விஷயமா அப்படி தான் பண்ணியிருப்பாரு. அண்ட் போக போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அனிமே அடாப்டேஷன் வரப்போ மாங்காக்கும் அனிமேக்கும் செம்மையான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது விட் ஸ்டுடியோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவை செம்மையாக செஞ்சு விட்டுருப்பாங்க. கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எவ்வளோ டிப்ரெசிங்காக காமிக்க முடியுமோ அவ்வளோ டிப்ரெசிங்காக அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரியலிஸ்டிக்காக அந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் ஆன் டைட்டன்லாம் அனிமேட் பண்ணும்போது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோவில் வேலை செஞ்ச எல்லா அனிமேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்தாங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அனிமே டிப்ரெசிங்காக இருந்துச்சு. ஸோ அதை அனிமேட் பண்ண நாங்கள் டிப்ரெசிங் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வால்வ் பண்ணி பண்ணனால தான் அட்டாக் ஆன் டைட்டன் ஃப்ரான்ச்சைஸில் பர்டிகுலராக அனிமே அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பே கிடைச்சிது. அண்ட் அதேமாதிரி ஃபேட் அனிமேவுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதுவுமே அஃபோர்டபுள் தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அனிமேலாம் பார்க்கும்போது இவ்வளோ பட்ஜெட் போட்டு அனிமே பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் ஒர்த் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாங்கால காமிக்கிற ஃபைட் சீன்ஸ் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கும். பட் ஸ்டில் அதே மாங்கால வர ஃபைட்ஸ் வந்து நம்ம விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசை அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஒரு வரிசையில் அந்த ஒரு பர்டிகுலர் அனிமே ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டுடியோ அப்படின்றது அதை வந்து செம்மையாகவே அனிமேஷன் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் அனிமேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் தரத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஃபைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி ஆசமாக பண்ணியிருப்பாங்க. அது ஒன் பஞ்ச் மேன்லேருந்து டிராகன் பால் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அனிமே அப்படின்றது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் மாங்கோட கம்பேர் பண்ணுறப்போ. நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன்ட்ட போய் தம்பி இந்த அனிமே பார்ப்பேன்னு சொன்னால் பார்க்கவே மாட்டான். அவன்கிட்ட போய் நீங்கள் மாங்கா கொடுத்தீங்கன்னா எப்படி பார்ப்பான்? இவன் தான் நீங்கள் ஒரு அனிமே பார்க்காத ஒருத்தனை கூட ஃபோர்ஸ் பண்ணி யுவர் நேம் அப்படின்ற அனிமே மூவி பாரு, அது ரொம்ப நல்லாயிருக்கும், அனிமேஷன்லாம் மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்க வச்சிடலாம். பட் ஆனால் அந்த மாங்கா அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்குள்ளே கொண்டு வரதுக்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அனிமே பார்க்க வச்சு 9வது அனிமே பிடிச்சி போய் தான் அவன் வந்து அந்த மாங்கா ரீட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அனிமே அப்படின்றது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ அதனால தான் அனிமே அப்படின்றது எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து அனிமையோட அட்வான்டேஜஸை இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணலாம். ஏன் மாங்கா இஸ் பெட்டர் தென் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாங்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அனிமையோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா எந்த ஒரு அனிமையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கா அடாப்டேஷன் இல்லாமல் வரவே வராது. நான் வந்து இந்த லைட் நாவலோ இல்லை ஒரிஜினல் அனிமே பற்றி பேசலை. மோஸ்ட் ஆஃப் த 95% ஆஃப் அனிமேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காவை அடிப்படையாக வச்சு தான் வரும். ஸோ அதனால் சிவன் இல்லைனா சத்தி இல்லைன்பாங்களே அந்த மாதிரி தான் மாங்கா இல்லைனா அனிமையே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறது அப்படின்றது அந்த ஒரு ஸ்டோரி அப்படின்றது அந்த ஒரு ஆத்தரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதாக இருக்கும். அதாவது அந்த ஸ்டோரின்றது அவரோட தான். அண்ட் அவரே தான் அந்த ஒரு மாங்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒருத்தர் எழுதுவார், வசனம் ஒருத்தர் எழுதுவார், டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது இந்த மாங்கால ஆர்ட் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அவரோட தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கனெக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வர கனெக்ட் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலாக இருக்கும். நீங்கள் அனிமேல பார்க்குற ஒரு ஃபீல் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். அதில் பார்க்குற கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மாங்கால பார்க்குற கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இருப்பாங்க. என்னடா இவன் அனிமேல சிரிச்சிட்டு இருக்கான், மாங்கால என்னடா இப்படி முறைச்சிட்டு இருக்கா அப்படின்னா இதுதான் ஆத்தர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாங்கா ரீட் பண்ணுறப்போ அந்த ஆத்தரோட லைக் நம்ம அவருடைய கற்பனை கதைக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அண்ட் அது வந்து அவரோட ஆர்ட். ஸோ அவரோட ஆர்ட் அந்த அவரோட யூனிவர்ஸ்குள்ளே இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கனெக்ட் அந்த ஒரு
இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நமக்கும் அதுக்குள்ள தொடர்பு அப்படின்றத அனிமேலோட வந்து பார்த்தீங்கன்னா மாங்காக்குள்ள ஒரு கனெக்ஷன், அந்த ஏற்படுத்துகிற கனெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். டார்க்கான மாங்காஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது கொடுக்குற வைப் அப்படின்றதே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் வை மாங்காஸ் பெட்டர் தான் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமா கன்சிடர் பண்ணது என்ன அப்படின்னா, மாங்கா அப்படின்றது அதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்றதுக்கும் மேலே அதோடைய ஒரிஜினாலிட்டி, அதோட தனித்துவம் அப்படின்றது அங்கேயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஷோனன் மாங்காவே எடுத்துக்கோங்க. ஷோனன் மாங்காவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஃபைட் நடக்கிறப்ப எவனோ ஒருத்தன் நல்லா அடி வாங்குவான். அடி வாங்குறவன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும்போது அவன் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிளட்டு, டீட்டெயிலிங்கு, ஸ்கார்ஸு, அப்புறம் மூஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக, அதுவே வந்து பார்த்தா அந்த சீனே ரொம்ப கோரிஷாக இருக்கும்னு வச்சுப்போமே. அந்த சீன்லாம் வந்து அனிமேட் பண்ணும்போது அந்த இடத்துல சென்சார்ஷிப் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ப்ளூடிஷாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ட்ராகன் பால் சூப்பர்லாம் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராகன் பால் சிக்கும் ட்ராகன் பால் சூப்பருக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது அந்த சென்சார்ஷிப் இஷ்யூஸாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ் மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போசிங்காக இருக்கும். அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா அடக்கொடக்கமாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு இதில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் பண்ணதுக்கப்புறம் சாஞ்சி லாலிபாப் வச்சிருக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல மாறுபடும். பட் ஆனால் மாங்கா அப்படின்றது அப்படியே தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மாங்கால கொடுத்துருக்கிற டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மாங்கால அவர் தான் அந்த கதாசிரியர் அப்படின்றதுக்கும் மேலே அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிடல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு வச்சிருப்பாரு. ஒவ்வொரு ஆர்ட்லேயுமே டீட்டெயிலிங் நிறையவே இருக்கும். அது வந்து நீங்கள் எல்லா மாங்காஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலிங்கை அனிமேல விட அந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஹாரர் அனிமேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தத்ரூபமாக இருக்கும். அண்ட் அதுக்கும் மேலே அதில் கொடுத்துருக்க டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்பவே விசித்திரமாகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்கும். ஒவ்வொரு பிக்சர்ஸையும் ஒவ்வொரு பேனல்ஸையும் வச்சு வச்சு இந்த அழகு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இதில் எப்படி இருக்குது அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் பஞ்ச் மேன் மாங்கா பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா கேரக்டர்ஸும் ஓரத்தில் வந்து மாப் சைக்கோ கேரக்டருமே வந்து இருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அனிமேல பார்க்க முடியாது. அண்ட் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அனிமேட்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ மெனக்கிட்டு ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு சில அனிமேக்கு அதை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு அட்டாக் கான்டெக்ட்ல அது வைக்கணும் இது வைக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி அனிமேஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது மாங்கா அப்படின்றது ரொம்பவே தனிச்சிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த மாங்காலாம் ரீட் பண்ணும்போது அந்த டீட்டெயிலிங் அப்படின்றதுக்கும் மேலே அந்த ஆத்தரோட சைட் நோட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் தான் இந்த மாங்கா வந்து கிரியேட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாங்கா ரைட் பண்ணும்போது எனக்கு வந்து முதுகு வலி இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்கா இன்னைக்குள்ள நான் சப்மிட் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன். இந்த கேரக்டர் வந்து என்ன ரொம்பவே கடுப்பேற்றினான். இந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு வரமாட்டான். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போகிறான் அப்படின்றத நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியூவில் இவங்க வந்து இந்த எப்படி சொல்கிறது சென்ட்ரல் டிராகன் பால் ஜி நீங்கள் பார்ப்பது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். அது வந்து அந்த ஆத்தரே சொல்லும்போது இன்னுமே கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சைட் நோட்ஸை சம்டைம்ஸ் அந்த அனிமேல வர கேரக்டர்ஸே பேச வைக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஹியூமரிஸ்டிக்காகவும் இருக்கும். மாங்கால மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ தான் வந்து இந்த டீமன் ஸ்லேயர்லாம் கடைசியில் டைஷோ சீக்கிரட்டு அப்புறம் அந்த ஜுஜுட்சு ஸ்க்ரோல்னு சொல்லிட்டு கடைசியெல்லாம் காமிப்பாங்க. அண்ட் எதனா அந்த மாதிரிலாம் வந்தாலும் ஆத்தர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க சொல்ல வர கருத்து அப்படின்றத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆத்தர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த மாங்காக்கால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க சொல்ல வர கருத்து அப்படின்றத நம்ம அந்த மாங்கா பேனல்ஸில் கடைசியிலேயோ ஃப்ரண்ட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அவங்க போனஸ் எல்லாம் 1-2 ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து நான் நிறைய ஒன் பஞ்ச் மேன் மாங்காலெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாமர் அப்பீலாக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்து வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒய் மாங்காஸ் பெட்டர் தேன் அனிமே அப்படின்றதுக்கான முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது அந்த கோர் ஸ்டோரி தான். இப்போ ஒரு மாங்கா இப்படி தான் முடிய போகுது, இங்கே எப்படி நடக்கும் அங்கே அப்படி நடக்கும் அப்படின்னா அது அப்படியே தான் நடக்கும். அதுவே அனிமேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடையில ஃபில்லர்ஸு அனிமே கேனனு இந்த மாதிரிலாம் போட்டு பேசிங் இஷ்யூஸ் ஏற்படுத்திடுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாங் அனிமேஸ்க்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். நான் மோஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா நருட்டோ தான் சொல்லுவேன். ஆனால் நருட்டோ நான் கிளாசிக் பாஸ்ட்டாக பார்த்துட்டேன். ஆனால் ஷிப்புடன் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். என்னதான் ஷிப்புடன் அப்படின்றது நருட்டோட பெட்டராக இருந்தாலும் இடையில அந்த ஃபில்லர்ஸை போட்டு நம்மளை கடுப்பேற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீச்லேயே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரியான லாங் ரன்னிங் அனிமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸை போட்டு தாக்குவானுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில அனிமேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமே கரன்சியை ஆட் பண்ணி பேசிங் இஷ்யூஸும் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பொருட்டோக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது அந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கால நடக்கிற விஷயம் ஒரு மாதிரி நடக்கும். அனிமேல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடக்கும். ஸோ அது வந்து பர்டிகுலர் ஸ்டூடியோ பீரியட் வந்து டோக்கியோ கோலுக்கு பண்ணாங்க. அதனால தான் டோக்கியோ கோல் அப்படின்ற ஃப்ரான்ச்சைஸே தர்ஸாக போயிடுச்சு. அதே மாதிரி ப்ராமிஸ் நெவர்லாண்டை பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சீசன் 2 நாசமாக போயிடுச்சு. காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படின்றது ஒரு செம்மையான வெப்டூனு. அதை அனிமேட் பண்ணும்போது அனிமேஷன் வைஸாகவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப ரஷ் பண்ணி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூங்கு போட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் போன வருஷத்தோட அனிமே ஆஃப் தி இயரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சேம் கோஸ் ஃபார் ஒன் பஞ்ச் மேன். ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 மாசு, சீசன் 2 என்ன கேட்டிங்க அப்படின்னா தமாசு. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சூப்பராக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அனிமேன்னு வரப்போ ஒன் பஞ்ச் மேனில் இல்லை எந்த ஒரு அனிமேவா ஆக்சுவலாக மாங்கலேருந்து அனிமே அடாப்டேஷன் கொண்டு வராங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டூடியோ சரியில்லாமல் போகும்,
பேசிங் இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி நிறைய 1000 நொட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஈவன் பர்சர்க்கோட கடைசியாக வந்த சீரிஸ் கூட அதே மாதிரி தான். அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்க வேண்டிய சீரிஸ், அதெல்லாம் உஃபோர்டபுள் எடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அது எல்லாத்தையுமே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. வின்லாண்ட் சாகா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கும். பட் ஆனால் அதை வந்து ஏதோ சிஜி பண்ணி ஏதோ மோட்டு பொருள் மாதிரி ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாங்கான்னு இல்லை, அனிமையாக வரப்போ அதில் வந்து 1000 சேஞ்சஸ், பல தடங்கள் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பிட்டு போவோம். ஸோ தட்ஸ் வை மாங்கா இஸ் ஆல்வேஸ் தி மாங்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாங்கான்னு வரப்போ ஒன்ஸ் இப்போது மாங்காவை படிக்கிற விஷயம் வந்து நல்லாயிருக்கும். அதுவே அனிமையாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு அது நல்லா இருக்காது. அண்ட் அப்படி இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சீசன் 1க்கு மேலே சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி அனிமேஸ்க்கு நடக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டன் பைன்னு சொல்லிட்டு ஒரு 6 எபிசோடு கொண்ட ஒரு அனிமே இருக்குது. அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அனிமே 6 எபிசோடு தான் இருக்கும். அந்த 6 எபிசோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ஓஎன் அனிமேவாக தான் அத்தனைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த டைமில் நல்லா போகல அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு எபிசோடுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. பட் ஆனால் மாங்கான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒன்ஸ் அதுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு அனிமே ஸ்டுடியோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் மாங்கா வில் ஆல்வேஸ் பி மாங்கா. நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அனிமே அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கலன்னா என்கிட்ட மாங்கா இருக்குது, நீ மாங்கா ரீட் பண்ணு, அதோட கன்டினியூஷனை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட்லேருந்து எந்தெந்த அனிமேஸ் கண்டினியூட்டி ஆகலையோ, எந்தெந்த அனிமேஸ்க்கு அடுத்த சீசன் இல்லையோ அந்த மாங்காக்காவே இந்தாப்பா என்ற சாப்டர்ஸ் இருக்குது, நீ வாலியை மட்டும் வாங்கி படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒரு செக் பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம் கன்சூமிங். அனிமேல வந்து நம்மளோட சொன்ன மாதிரி அனிமே கேனனு, அனிமே ஃபில்லர்ஸு, அப்புறம் இந்த மாங்கா கேனன்னு சொல்லிட்டு ஒரு 20 எபிசோடுக்கு இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20 நிமிஷத்துக்கு எப்படிலாம் இழுத்துட்டு போகணுமோ அந்தளவுக்கு இழுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா கண்டென்ட் அப்படின்றது 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கால இருக்காது. மாங்கால தான் அதான் கோர் ஸ்டோரி அப்படின்றனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த மாங்காவை அப் டு டேட் படித்த மாதிரியும் இருக்கும், அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாங்காவை வேகமாக முடிச்ச மாதிரியும் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பெருசாக டைம் கன்சூமிங் அப்படின்றது ஏற்படாது. அதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக இதான்ப்பா கான்செப்ட் அப்படின்றது முடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் அனிமே அப்படின்னு வரப்போ அதில் போட்டு இழுன்னு எடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டூடியோ பீரியட் பண்ணுற வேலை. ப்ளீச்லேருந்து நருட்டோலேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஷோனனில் மோஸ்ட்லி இந்த மாதிரியான எபிசோடு போகிறதுக்கான காரணம் அப்படின்றது அந்த யூனிவர்ஸ்குள்ளே அந்த ஆடியன்ஸ் அப்படின்றவங்க கொஞ்சம் கனெக்ட் ஆகணும், கேரக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் மாங்கால அந்த மாதிரியான அடிஷனலான ஸ்டெப்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இதாப்பா கான்செப்ட், இதான்ப்பா ஸ்டோரி, ஹீரோ இது பண்ண போகிறான், வில்ல அப்படியே வர போகிறான், இதோட இந்த மாங்கா சாப்பிட்டு முடிஞ்சு ஹைப்புக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1Dயோட 2D, அதாவது மாங்காவோட அனிமையாக வந்து நான் பெட்டராக வந்து கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் மாங்காவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே வரதுக்கு முன்னாடி ரீட் பண்ணீங்க அப்படின்னா மாங்கா பார்க்காதவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பாயில்லாம் பண்ணலாம். பட் ஆனால் ஐ ஒன்ட் சஜஸ்ட் யூ தட், ஏன்னா அது ரொம்ப தவறான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பர்சனலாக மாங்கா அப்படின்றது நிறைய பேருக்கு ஆட்டுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். உங்களுக்கு எது பிடிக்கும், அனிமையாக மாங்கா அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நானுமே கொடுத்துருப்பேன். ஒய் மாங்கா இஸ் பெட்டர் தென் அனிமே, ஒய் அனிமே இஸ் பெட்டர் தென் மாங்கான்னு சொல்லிட்டு 2 பக்கம் நான் வந்து பேசியிருப்பேன். அண்ட் இதில் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா போத்து தான். ஏன்னா நம்ம ஊர் சைடு மாங்கா அப்படின்றது சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பிசைட்ஸ் யாருமே மாங்கா மட்டுமே ரீட் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படின்றது இங்கே யாருமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஒரு அனிமையாக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நான் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரு ஃபுல் டைமான ஒரு அனிமே வாட்சர் தான். அனிமே அப்படின்றது எப்போவுமே பார்ப்போம் தான். பட் ஆனால் when it comes to மாங்கான்னு வரப்போ எந்த மாங்கா நல்லா இருந்தாலும் இல்லை, எனக்கு ஒரு மாங்கா பிடிச்சி அப்படின்னா நான் அதை வந்து ஹெசிடேட் பண்ணாமல் பார்த்துருவேன். அதுதான் வந்து நான். ஸோ என்ன மாதிரி தான் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. அண்ட் எஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு லைக் பண்ணீங்களோ அவ்வளோக்கு யூடியூப் அல்காரிதம் படி இந்த வீடியோலாம் நிறைய பக்கம் போய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்களும் லைக் பண்ணி வைங்க, பார்ப்போம் இந்த வீடியோ இன்னும் எத்தனை பேரை போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஜாயின் பட்டனில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். நான் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.